எத்தனையோ உழவார பணியை நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு உழவார பணியை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்தது இல்லைங்க. 2 கண்கள் இல்லைங்க, பார்வை சுத்தமா கிடையாது. அவர் ஒரு உழவார பணி பார்க்கிற ஒரு சிவன் கோவில்ல அவர் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அதை பார்க்கும் பொழுது 2 கண்கள் இருக்கிற நாமே சில இடங்கள்ல குப்பை இருக்கும்போது கண்டும் காணாத மாதிரி போகக்கூடிய ஒரு சூழல்ல 2 கண்கள்ல பார்வை இல்லை. அந்த விஷயத்தை தடவி தடவி அந்த பொருட்களை அவர் எடுக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லனே தெரியலைங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான அந்த ஒரு மனிதர் அவரு. அவருடைய அந்த திருப்பாதங்களை நம்ம முதல்ல வணங்கணும். அதே மாதிரி இந்த உழவார பணி பண்ணக்கூடிய ஆட்களால் மட்டும்தான், இந்த சிவசொந்தங்களால் மட்டும்தான் இன்னும் பல சிவாலயங்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதுல இவரும் இருக்காருன்ற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நமக்கு கண்ணு இறைவன் கொடுக்கலன்னா நம்ம இறைவனை என்ன சொல்லுவோம்? திட்டிக்கிட்டே இருக்கும், அவரு எனக்கு கண்ணே கொடுக்கல, அவருக்கு என்ன அப்படின்னு. ஆனா அவர் பாருங்க, இன்பமும் துன்பமும் அவர் கொடுத்தது அப்படின்னு அந்த இடத்துல அந்த பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தணும்னு பணியை செய்யறாரு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையிலே அவருடைய திருப்பாதங்களை நம்ம வணங்கிதாங்க ஆகணும். இந்த காணொலியை நீங்க முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்தணும். நீங்க அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா ஒரு புண்ணிய காரியம் உங்களுக்குன்னு இது வழியா நான் சொல்லிக்கிறேன். பகிர்வதும் பகிராததும் உங்களுடைய விருப்பம். இந்த மனிதரை அட்லீஸ்ட் அந்த கமான்லயாவது வாழ்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.